தென்னிந்திய பெண்கள் சமுதாய முன்னேற்ற சங்கம் மற்றும் GVM ஹோம்ஸ் இணைந்து நடத்திய ஐம்பெரும் விழா சென்னை அண்ணா நகரில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சர்வதேச மகளிர் தின விழா, உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா, தேசிய உச்ச தியாக தின விழா, உலக சமூக பணி தின விழா, 2024 சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா போன்ற ஐம்பெரும் விழா மாதர் சங்க தலைவி திருமதி டாக்டர் வி. விஜயலட்சுமி நிறுவனர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினர் திரு துரை ஜெயச்சந்திரன், மாநில தலைவர் டாக்டர் கே. சொக்கலிங்கம், சேர்மன் டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன், எஸ். சந்தோஷினி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் எம். பானு, ஏ. மஞ்சுளா, சித்ராதேவி, கலைச்செல்வி, சாகம்பரி, நிர்மலா, என். நிவேதிகா, எஸ். தேவி, சாந்தி, சோபனா, அலமேலு, சித்ரா, தீபா, கீதா மேலும் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இத்தனை பெண்களையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து மாவட்ட வாரியாக அவருக்கு பதவிகள் வழங்கி கூடவே தன்னுடைய இனிய பிறந்த நாளையும் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்கள் உங்கள் விஜயலட்சுமி அவர்கள் இன்று மட்டுமல்ல என்றும் என்றென்றும் இறைவன் அருளோடு சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து தன்னலமற்ற சேவை செய்ய வேண்டும் என்று இந்த இனிய நன்னாளிலே உங்களோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். நானும் புண்ணியமூர்த்தி ஐயா அவருடைய தலைமையில இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தினுடைய இணை செயலாளராக பொறுப்பேற்று கடந்த வாரத்தில் கூட நாங்கள் மகளிர் தினத்தை நடத்தி பெருமை சேர்த்தோம். காரணம், பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்பதிலே உயரிய குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது என்னுடைய தாய் ஒரு பெண், என்னுடைய மனைவி ஒரு பெண், என் மகள் ஒரு பெண், என்னுடைய மருமகள் ஒரு பெண். ஆகையால் இதுதான் ஒரு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து சகோதரிகளும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து நீங்கள் நாட்டுக்கு மட்டுமல்ல உங்கள் வீட்டிற்கும் சேவை செய்ய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய உங்களுடைய அன்பு தலைவி, என்னுடைய அன்பு சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன் என்று அனைவரின் சார்பாக வாழ்த்துவதிலே பெருமிதம் கொள்கிறேன். இன்னும் பல சேவை செய்யணும், உங்களோடு இணைந்து பணியாற்ற இன்னும் பல சகோதரிகள் உங்கள் பின்னால் அணிவகுத்து இருக்கிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இந்த ஐம்பெரும் விழா அப்படின்றத மென்ஷன் பண்ணது சர்வதேச மகளிர் தின விழா, உலக நுகர்வோர் உரிமை தின விழா, தேசிய உச்ச தியாக தின விழா, உலக சமூக பணி தின விழா. அப்ப இந்த சமுதாயத்துல நம்ம தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு லீடரா இருந்து மக்களுக்கு சமுதாயத்துல சமூக தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கௌரவப்படுத்திருக்காங்க. இது ஒரு சாதனையாளர் விழாவாக, நாங்க விருது வழங்கும் விழாவாக, ஐம்பெரும் விழாவாக நாங்க வந்து இதை நடத்திட்டு இருக்கோம். இந்த விழா நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு, நல்ல முறையில நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் சிறப்பா வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா லீடர்ஸும் வந்து காலையில இருந்து இன்னைக்கு ஒரு நாள் ஒன் டே ப்ரோக்ராம் மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே அவங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வச்சுட்டு வந்து இந்த சமுதாய விழாவை வந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். இங்க வந்திருக்க அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயத்துல தொண்டு செய்யற எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கு நாங்க அவார்டு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். இப்ப அவார்டு நிகழ்ச்சி நடக்க போது, எல்லாரும் இருந்து நல்லபடியா தந்து கழிங்க. நன்றி, வணக்கம். இப்ப இந்த சமுதாயத்துல தொண்டு செய்யறவங்க வந்து சாதாரணமா எல்லாராலையும் எல்லா தொண்டு செய்ய முடியாது. அது சாதனையாளர்கள் எப்படி நாங்க செலக்ட் பண்றோம்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல செலக்ட் பண்ணி நாங்க குறைஞ்சபட்சம் 75 பேருக்கு சாதனையாளர் விருது தரோம். இப்போ இன்றைய பொழுது 75 பேர் சாதனையாளர் விருது வாங்குறாங்க. அதுல ஆண்களும் வாங்குறாங்க, பெண்களும் வாங்குறாங்க. இதுல ஆண்களும் தொண்டு செஞ்சிருக்காங்க, அதனால ஆண்களும் வாங்குறாங்க, பெண்களும் வாங்குறாங்க. இந்த அவார்ட் ப்ரோக்ராம எல்லாரும் வந்து கலந்துருக்காங்க. இதுல எல்லாம் செலக்டடா இந்த சமுதாயத்துல சேவை செய்யறவங்களுக்கு எல்லாம் சேவையாளர் விருது, அச்சீவ்மெண்ட் அவார்டு, அவங்க ஒரு விஷயத்த அச்சீவ்மெண்ட் பண்ணதால நாங்க அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறோம். ஆனா விருது வழங்க விழா இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு 60 பேருக்கு வந்து நாங்க வந்து கிச்சன் குயின்ஸ், சர்வலோக சமையல் ராணி சொல்லிட்டு சமையல பாரம்பரிய உணவுகளை வச்சு சமைச்சிருக்காங்க. அந்த மென்ஷன் பண்ணி நாங்க சர்வலோக சமையல் ராணி சொல்லிட்டு ஒரு விருது, அது வந்து கிச்சன் குயின்ஸ் 2025 சொல்லிட்டு அது ஒரு 60 பேருக்கு அந்த அவார்டு கொடுக்க போறோம். அந்த இந்த நிகழ்ச்சியில அவங்களும் வந்து அவார்டு வாங்குறாங்க.
எங்க அவார்டு மொத்தம் பாத்தீங்கன்னா இப்ப அவார்டு 60 130 அவார்டு வாங்குறாங்க இப்போ இன்னைக்கு பொழுது. இப்போ இந்த விழாவில் கலந்து கொண்டதுல 4 மாவட்டத்துல வந்திருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்ட தலைவி அலமேலம்மா வந்திருக்காங்க, திருவள்ளூர் மாவட்டம் நிர்மலாவும் வந்திருக்காங்க, திருவள்ளூர்ல 2 மாவட்டமா பிரிச்சிருக்கோம், இன்னொருத்தங்க தேவியா இருக்கு தேவின்னு இருக்காங்க. அப்புறம் சென்னை மாவட்டத்துல கலைச்செல்வி இருக்காங்க, அப்புறம் பானுமதி இருக்காங்க, இன்னும் 2-3 தலைவி வந்திருக்காங்க, நிறைய தலைவிங்க வந்திருக்காங்க. அதனால எல்லா மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. சென்னையில 3 மாவட்டம், அது இல்லாம திருவள்ளூர் மாவட்டத்துல 2 தலைவிங்க இருக்காங்க, செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க, சோபான்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. 4 மாவட்டமும் ஒருங்கிணைஞ்சுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க தலைவிங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க சாதனைக்கு ஏத்த மாதிரி அவார்டுகளும் இருக்கு. தென்னிந்திய பெண்கள் சமுதாய முன்னேற்ற சங்கத்தின் பவுண்டர் அண்ட் சேர்மன் ஆகிய என்னோட பேர் விஜயலட்சுமி. இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து நடத்துறதுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேயம் மறத்து போன இந்த சமுதாயத்தில் மனிதநேயத்தின் மறுபிறவையாய் வித்தாய் இந்த பூமியில் எண்ணற்ற பெண்களுக்காக, பெண்களின் பாதுகாப்பிற்காக இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் குழந்தை முதல் முதியோர் வரை உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அந்த பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி 2000 ஆண்டு தென்னிந்திய பெண்கள் சமுதாய முன்னேற்ற சங்கம் என்கிற ஒரு அமைப்பை ஒரு தனி பெண்ணாக இந்த சமூகத்தில் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக இதை நிறுவிய நிறுவன தலைவர் பாசமிகு சகோதரி டாக்டர் விஜயலட்சுமி அவர்களுடைய ஏற்பாட்டில் 50 விழா, சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா, தேசிய உச்ச தியாக தின விழா, உலக சமூக பணி தின விழா மற்றும் 2024 சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழாவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வு என்னவென்றால், சர்வதேச மகளிர் தினம் என்பது 1908 ஆண்டு அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திலே 15,000 பெண்கள் தங்களுடைய வேலை சுமை குறைவதற்காகவும் ஊதிய உயர்வுக்காகவும் வாக்குரிமைக்காகவும் போராடிய ஒரு போராட்ட களம் கண்டார்கள். அந்த களத்தை கண்டு அமெரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி உலக மகளிர் தினம் இந்த தேதியை குறிப்பிட்டு கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். அதையே ஜெர்மன் நாட்டை சேர்ந்த சமூக சேவகி அருமை அம்மையார் கிளாரா எட்வின் என்பவர்கள் அதை பரிந்துரை செய்தார்கள். இது 1919 இது உறுதி செய்யப்பட்டு 1975 ஆண்டு ஐநா சபை மூலமாக உலக மகளிர் தினமாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலக மகளிர் தின விழா என்பது ஐநா சபையின் கருப்பொருள் என்னவென்றால், திட்டமிடுதல், கொண்டாடுதல், செயல்களை கொண்டாடுதல், திட்டமிடுதல். இப்ப நீங்க இதுவரைக்கும் நடந்த அந்த மகளிருக்கு உண்டான நீங்க செய்த சாதனைகளை சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்த ஒருவரை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக தான் மகளிர் தினம். அது மட்டுமல்ல, இனி வருங்காலங்களில் எப்படி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை தர வேண்டும் என்கிற ஒரு உணர்வை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது உலக மகளிர் தினம். அந்த வகையிலே பாசமிகு சகோதரி இந்த தென்னிந்திய பெண்கள் சமுதாய முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் இத்தனை மகளிர்களை ஒன்றிணைத்து எல்லோரையும் பாதுகாப்பாக இன்று மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். 25 வருட கால போராட்டங்கள். ஒரு அமைப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல, எல்லோரும் ஒருங்கிணைக்க முடியாது. அதுவும் 25 வருடங்களாக பெண்களுக்காக அமைப்பு என்பது இந்த உலக தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெண்கள் அமைப்பு இதுவரை நாங்கள் கேள்விப்படவில்லை. நாங்களும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் என்கிற ஒரு அமைப்பை நிறுவி இருக்கிறோம். இந்த இடத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னவென்றால், இதுவரைப்பட்ட வேதனைகள், வேர்வைகள், கஷ்டங்கள், என்னென்ன போராட்ட களம் கண்டார்களோ அன்பு சகோதரி, இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். இது ஒரு முத்தாய்ப்பான அந்த கிளாரா எட்வின் அந்த சகோதரியுடைய பிறந்த நாளை கொண்டுதான் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதே போல தென்னிந்திய பெண்கள் சமுதாய முன்னேற்ற சங்க அன்பு சகோதரியின் பிறந்த நாளை இன்று கொண்டாடுவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த சங்கத்தின் மூலமாக நீங்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பெண்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இந்த பூமியில் எதிர்த்து போராட்ட களம் காண வேண்டும் என்பதில் மேலும் எங்களுடைய அன்பு சகோதரியுடைய அந்த கூட்டு உழைப்புக்கு, முயற்சிக்கு எங்களுடைய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, எந்த நேரத்தில் நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்று
வாழ்த்துகிறேன். நன்றி. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மாநில தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன்.